அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். தந்தையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, முற்காலத்துல ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடங்கா பிடாரியான ஒரு அரசன் இருந்தான். இந்த அடங்கா பிடாரியான அரசன் யாருன்னு சொன்னா, முரட்டு கொள்கை, இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவன். இறைவன் ஒருவன் இல்லாம விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு அடங்கா பிடாரிய முஸ்லிம்கள் அவனோடு போர் செய்தாங்க. ஆளை கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. புடிச்சு என்ன செய்தாங்க, இவனுக்கு சும்மா உடனே ஒரு தலை வீட்டினா அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும். இவனை கொஞ்சம் கொஞ்சமா இவனை அனுபவிக்க வச்சு இவனை உயிரை வாங்கணும். என்ன செய்யறது? ஆலோசனை பண்ணாங்க. இவன் எப்படி கொள்றது? ஏக மனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பெரிய அண்டா உள்ள வச்சு இவனை, செம்பு அண்டா இருக்குல்ல, செம்பு அண்டா, அடுப்பு அணைச்சா கூட லேசில சூடு குறையாது கொஞ்ச நேரம் கூட. அதே மாதிரி அண்டாவில வச்சு கீழே அந்த அண்டாவை கொண்டு போய் நெருப்புல வச்சு நல்ல சூடு போட்டு கைகாலெல்லாம் கெட்டி உள்ள தீக்க வச்சு நல்ல சூடு போட்டு இவனை என்ன செய்யணும், இவனை துடிக்க வைக்கணும். இவன் பண்ண அட்டகாசம் அவ்வளவு அட்டகாசம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு ஒரு பெரிய செம்பு அண்டாவில தீக்க அவன் வைக்கப்பட்டு அந்த அண்டாவை கொண்டு வந்து ஒரு நெருப்புல வச்சு கீழே நெருப்பை மூட்டினான். அவன் கத்துறான். அவனுக்கு என்னென்ன சாமியெல்லாம் வணங்கினானோ அந்த சாமிகள் பேரையெல்லாம் சொல்லி கூப்பிடுறான். ஒன்னும் அங்க நடக்கிற மாதிரி இல்லை. இந்த அல்லவா நடக்கும். உலகத்துல அல்லாஹ் ஒருத்தனை தவிர உலகத்துல வழங்கக்கூடிய தகுதி உள்ளவன், கூப்பிட்டால் பதில் சொல்லக்கூடியவன், உடனே காப்பாற்றக்கூடியவன். அம்மை இஜீபுல் முல்தர்ர இதா தாஹு வயக்ஷிஃபு ஸுவ வயஜஅலுக்கும் ஹுலஃபாஉல் அர்ல். ஆபத்திலே அபாயத்திலே மாட்டிக்கொண்டவன், கத்தக்கூடியவன், அழைக்கக்கூடியவனுக்கு அல்லாவை தவிர அந்த கஷ்டத்தை நீக்கிறது பதில் தருபவன் யார் அப்படின்னு கேட்கிறான். அல்ல பதில் நானே, நான் என்ன தவிர யாருமே அதுக்கு இது பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த சக்தி பெற்ற அந்த அல்லாஹ் அவர் பல கடவுள்களை கூப்பிடுறாரு. அவர் என்னெல்லாம் வணங்கிட்டு ஒன்னும் இது பண்ணல. கடைசியில பார்த்தாரு, முஸ்லிம்கள் எதை கடவுளாக கொள்கிறார்களோ அந்த கடவுளையாவது கூப்பிடு. என்னைக்கு ஒரு மனுஷன் நிராசையான பிறகுதான் என்ன செய்வான்னா, கடைசியில தான் என்ன செய்வான், அவனுக்கு அந்த காலம் கடந்த ஞானம் பிறக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஞானம் பிறந்து லா இலா இல்லல்லா அப்படின்னு வந்தவன அல்லாஹ் தாலா எவ்வளவு அருளாளன்னு பாருங்க. ஏண்டா எல்லாத்தையும் அழைச்சிட்டு கடைசியில கூப்பிடுறதுக்கு நான் கேனேனா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யல, டென்ஷன் ஆகல. நான் தான் கிடைச்சேனா கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரும் கை விட்டுட்டான்னு சொல்லி தானே வந்திருக்க, முதல்ல நீ கூப்பிடல இல்ல அப்படின்னு அல்லாவுக்கு ரோஷம் வரல. அல்லாவுக்கு ரோஷம் வந்தா அல்லாஹ் தாலா ஏன் தாயை விட 70 மடங்கு பாசமானவனா இருக்கான்னு நாங்க ரசூல்லா. மழை வந்துட்டு லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. கத்த ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் தாலா என்ன செய்யுதான், ஒரு மழைன்னா அந்த இடத்துக்கு மட்டும் பெய்யுது. மழை பிறஞ்சதுல அடுப்பு அணைஞ்சு அது அப்படியே கூல் ஆயிட்டு. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, இந்த ஒரு பெரிய புயலை உண்டாக்கி விட்டான். இந்த புயல் அப்படியே பறந்து இந்த அண்டாவை தூக்கிட்டு பறந்து இந்த எங்க கொண்டு விழுந்துச்சுன்னு சொன்னா, இறைவனை இணை வைக்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் விழுந்துச்சு. அந்த ஊர்ல அவ்வளவு பேரும் இறைவனை இணை வைக்கிறவங்க, இறைவனை வணங்குற ஆள் கிடையாது. அங்க போய் அந்த அண்டாவை தூக்கி கொண்டு போட்டுச்சு காத்து. எல்லாரும் ஓடி வந்தால நாசமா போனோம், உள்ள இருந்து அண்டா உள்ள கிடக்குறியா யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் இந்த நாட்டு இந்த ஊருடைய அரசன், இந்த மாதிரி முஸ்லிம்களோடு போர் செய்தேன், நான் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவன். என்னைய அவங்க என்ன செய்தாங்க, அண்டாக்குள்ள வச்சு தீ வச்சாங்க. நான் வணங்கிய என்னென்ன சாமிகளை எல்லாம் உலகத்தில் கடவுள் நினைத்திருந்தோனோ அத்தனை பேரையும் கூப்பிட்ட, யாருமே எனக்கு பதில் தரல. கடைசியில முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய ஏக ஒருவனான அல்லாஹ்வை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, அப்போதான் எனக்கு நான் நெருப்பு அணைஞ்சு மழை வந்தது. அதோடு இங்க அந்த காற்று கொண்டு போட்டது. அதை பார்த்த உடனே அடுத்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நமக்கு இப்படி ஒரு பாடம் தர்றதுக்கு தான் அல்ல இந்த ஊர்ல கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ ஆபத்துல சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய மகிமைன்னா, நாம நல்ல நியத்தோடு சொன்னால் அதனுடைய எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகதாதில் வாழ்ந்த மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார். இப்னு ஷர்வா சொல்றாங்க, நான் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆள் வந்தார். சொன்னாரு, பெரியவங்களே, எனக்கு நேத்து புள்ள பிறந்திருக்கு, உங்களை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவதற்காக உங்கள்ட்ட வந்து போக வந்தேன் அப்படின்னு சொன்னான்.
உடனே பெரியவங்க சொன்னாங்க, மாருப்புல் கருக்கு உட்காருங்க உட்காருங்க, மாஷா அல்லா உட்கான மாஷா அல்லா உட்கானன்னு ஒரு 100 தடவை சொல்லிட்டே உட்காருங்க அப்படின்னு சொன்னான். நான் 100 தடவை சொல்லிட்டேன், இன்னொரு 100 தடவை சொல்லுங்க, 200 தடவை சொல்லிட்டேன், இன்னும் 100 தடவை சொல்லுங்க. இப்படியே அவர் 500 தடவை வரைக்கும் அவர் சொன்னாங்க. 500 முறைக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது அரசருடைய தர்பார் பகதாதிலே அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரம் அது. அரசருடைய அம்மா உம்மு ஜாஃபர்ங்கிறவர் அரசர், அவருடைய உம்மா வந்து ஒரு லெட்டரையும் ஒரு பண முடிப்பையும் கொடுத்து விட்டுனாங்க. அந்த பண முடிப்பை கொண்டு வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி கொண்டு கொடுக்கிறாரு. மாருப்புல் கரஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படிங்க அரசு இளவரசி தந்தாங்க உங்கள்கிட்ட, இந்த காசை வந்து மிஸ்கீன்களுக்கு நீங்க பங்கு வச்சு கொடுப்பீங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்துருக்காரு, இவர் கொடுப்பா அந்த காசை, 500 வெள்ளி இருக்கு உடப்பா, அவரு 500 வரை மாஷா அல்லா சொல்லியிருக்காருப்பா கொடுப்பான்னா. என்ன சொன்னாங்க? 500 வெள்ளிங்கிறது ஒரு பெரிய தொகை. அது 500 வெள்ளியை அவருக்கு கொடுக்குறீங்க, எல்லா மிஸ்கினும் கொடுக்க சொன்னாங்க, இல்ல இவருக்கே கொடு, இவர் 500 முறை மாஷா அல்லா சொல்லியிருக்காரு. அப்ப சொன்னாங்களாம் அவர்கிட்ட 500 ரூபா தான் கவர்ல இருந்துச்சு, ஆனா நீ சொன்னது 500. லவ் ஜித்தனா லஜித்னாக்கன்னாங்களாம், லவ் ஜித்தனா லஜித்னாக்க, நீ 500க்கு மேல திக்ர செய்திருந்தால் காசு இன்னும் நிறைய கவர்ல அதிகமாக்கி தந்திருப்போம்னு சொன்னான். நீ சொன்னது 500, ஒரு 1000 தடவை 2000 தடவை ஒரு 5000 தடவை நீ தஸ்பீ ஊட்டியிருந்தா உனக்கு 5000 நம்ம ஏற்பாடு பண்ணிருப்போம். நல்ல விளங்குதா? நம்ம அளந்து தஸ்பீ செய்யறதுனால நமக்கு அளந்துதான் எண்ணம் கிடைக்குது. அளவுக்கு அதிகமா நம்ம திக்ரு செய்ய ஆரம்பிச்சா நம்முடைய அளவுக்கு அதிகமான வருமானங்கிறது காசு தான் தேவையில்லைங்க, ஆஸ்பத்திரிக்கே நமக்கு நிறைய செலவு ஆகும். ஆரோக்கியம்ங்கிறதும் வருமானம் தான். அது எவ்வளவு பெரிய வருமானம், பல லட்சம் ரூபாய் நமக்கு தரக்கூடிய வருமானம் மாதிரி ஆரோக்கியங்கிறது. ஏன்னா நல்லா வாங்கிக்கிட்டாங்க, காசா வர்றதுதான் மெயின் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்ப திக்ரு சொல்ல 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 இங்க என்ன நமக்கு வீட்டுல வருமா ஒளியுது பாருங்க. இதே மாருப்புல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்தார், கூட ஒரு ஆள் அவரை கூப்பிட்டுட்டும் வர்றாரு. மாருப்புல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு கண்ணு தெரியாதவர் வர்றாரு, கஷ்டத்தை முறையிட வர்றாரு. கூட ஒரு ஆளை கண் தெரியாத ஒரு ஆள் கைப்பிடிச்சு கூட்டு வரணுமா இல்லையா? கூட ஒரு ஆள் கைப்பிடிச்சு கூட்டு வர்றாரு. வந்த உடனே மாருப்புல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கஷ்டத்தை முறையிட்டார், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஒண்ணுமே சொல்ல, போங்க போங்க, அல்லாஹ் உங்களை நல்ல ஆரோக்கியமா ஆக்கணும், போங்க போங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போங்க, மாஷா அல்லாஹ்வுக்கான சொல்லிக்கங்க, போங்க போங்க. ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாங்க? திரும்ப போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, மாஷா அல்லாஹ்வுக்கான சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போய் திரும்பி போனவரு ஒரு குறிப்பிட்ட இடம், கந்தரத்துல் மாபதின்னு ஒரு இடம், அந்த இடம் வரைக்கும் தான் அந்த கண்ணு தெரியாத போயிருக்கிறார். பின்னால ஒரு ஆள் விரட்டி பிடிச்சி, என்னங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க அப்படின்னு ஒரு ஆள் வாகனத்துல விரட்டிக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே என்ன அங்க அவர்கிட்ட ஒரு பண முடிப்பை கொடுத்து, இதை உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்துட்டு ஓடிட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப கண்ணு தெரியாத கேட்கிறாரு, அதுல எவ்வளவு இருக்குன்னு பாரு அப்படின்னு பார்த்தா அது தங்க காசு. அவ்வளோ அந்த பண முடிப்புல என்ன இருக்கு? தங்க காசு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இப்பதான் பெரியவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை முறையிட்டு வந்தோம், நீங்க போங்க மாஷா அல்லாஹ்வுக்கான சொல்லுங்க, குடும்பத்தார்ட்ட போங்கன்னு சொன்னாங்க. வழியிலேயே தங்கம் கிடைச்சிருச்சு, நம்ம சந்தோஷத்தை போய் சொல்லிட்டு போவோமா, பெரியவங்கள்ட்ட நன்றி சொல்லிட்டு போயிடுவோமா அப்படின்ட்டு திரும்பினாங்க. நல்ல விளங்குங்க, இவங்க நடக்கிறது பாதையில, இங்க என்ன நடக்குங்கிறது அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப போனவொன்னே சொன்னாங்களா, உங்களுக்கு தான் காசு, உங்க தேவை நிறைவேறிச்சே, திரும்ப ஏன் வர்றீங்க? வந்த உடனே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல, பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, எதுக்குங்க வந்தீங்க, உங்க காரியம் தான் நிறைவேறிட்ட, போங்க, உங்களுக்கு தேவை பணம் தான் நிறைவேறிட்ட, போங்க, போய் நீங்க மாஷா அல்லாஹ்வுக்கான சொல்லுங்க. அருமையானவர்களே, இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். அஹ்மது இப்னு ஹுசைனுல் ஐதுரூசி என்ற ஒரு பெரிய ஞானியுடைய வரலாறு. எவ்வளவு பெரிய அற்புதமுள்ள ஆள்னு சொன்னா, இவங்க திரியம் என்ற ஊர்ல ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிதே உமருல் மிஹலார், உமருல் மிஹலாருங்கிறவங்களே பெரிய பெரிய ஞானி, அவங்க பேர்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளி. இப்ப நிறைய பள்ளிவாசல், பிலால் பள்ளி, ஆயிஷா பள்ளின்னு பெரிய பேர்ல கட்டப்பட்டிருக்கா இல்லையா? அது மாதிரி திரியம் நகர்ல மஸ்ஜிதே உமருல் மிஹலாருங்கிறவங்க பெரிய ஞானியா இருந்தவங்க, அவங்க பேர்ல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தது. அந்த பள்ளிவாசல்லையே தான் உட்கார்ந்துருப்பாங்க, ஊருக்குள்ளே போக மாட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே இருப்பாங்க. மக்கள் அவர்கள் மீது ரொம்ப ஒரு மரியாதை. என்னைக்குமே துறவிகள் மீது மக்களுக்கு ஒரு பிரிய இருக்குமா இல்லையா? உலகத்தையே திறந்து வாழ்றாரு, உலக ஆசை இல்லாதவங்க, அரசியல்வாதிகளை எல்லாத்துக்கும் பிடிக்காது, ஆன்மீகவாதிகளை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதானங்க
அவங்க எந்த தேவையும் அல்லாஹ்வை தவிர எந்த தேவையும் அவங்க மனசுல எந்த ஆசையும் இருக்காது. அதனால மக்கள் ரொம்ப மரியாதை, அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. இவங்களுடைய அற்புத சக்தி எழுதுறாங்க. இவங்க கையில ஒரு தஸ்பீஹ் மணி வச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ்னு ஒரு தஸ்பீஹ் செய்து அந்த தஸ்பீஹ் மணி அந்த அல்லாஹ் என்ற அந்த தஸ்பீஹ் செய்தால தஸ்பீஹ் அப்படி 4 துண்டா வெடிக்குமா. அப்ப மேல பட்டா காயமாகுமா லேசா. அந்த அளவுக்கு பவரான அல்லாஹ்னு சொன்னால் அவருடைய பிரதிபலிப்பு அங்கேயே பார்ப்பாங்க. அந்த காயத்துல அந்த கீழே உடைஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அத காயத்துக்கு மருந்தாக பயன்படுத்தினாங்களாம். அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு என்று வழங்கினாங்க. இப்படிப்பட்ட ஒரு பவரானவங்க எல்லாம் இருந்தாங்க. இதே மாதிரி பகதாதுல உலக பிரசித்தி பெற்ற ஞானிகள் ஒருவங்க தான் சஹ்லு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லாஹி. சஹ்லு இப்னு அப்துல்லா துஸ்தரி. சஹ்லு துஸ்தரின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே பிரபலமா தெரியும். சஹ்லு துஸ்தரி, துஸ்தர் நகர்ல வாழ்ந்தவங்க பகதாதுல. பெரிய ஞானி. எல்லாரும் ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, ஒட்டகம் வளர்ப்பாங்க. இவங்க சிங்க புலி வளர்த்தாங்க. வளர்க்க முடியுமாங்க? நீ கவர்மெண்டே அனுமதிக்காது நம்மள. சிங்கம் புலிக்காக தனியா ஒரு குடிசை கேட்டு வச்சிருந்தாங்க. கரெக்டா வரும், எல்லாரும் கறி எடுத்து வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு படுத்து வச்சுட்டு போவோம். சிங்கம் புலி வளர்த்த ஒரு இறைநேசர். இவங்க அந்த அளவுக்கு வளர்க்க முடியுமா? குட்டியில வளர்க்கலாம் எல்லாருமே. பெருசான போய் வளர்க்க முடியுமாங்க? அந்த அளவிற்கு சிங்கம் புலி சிறுத்தை கூட இவங்கள்ட்ட ஒரு ஆடு மாடு மாதிரி அன்பாக பாசமா ஒன்னா பின்னி பிணைஞ்சு படுத்து கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானி சொல்லுவாங்க, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட பவரானவர் என்றால், அவர் லவ் ஹம்ம யுஹியல் மௌத்தா, ஒரு மையத்தை உயிர்ப்பிக்க நினைத்தாலும் கூட அவர் உயிராக்கிற முடியும். யாரால? அல்லாஹுவை திக்ர் செய்கிறவர். அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பேஷண்ட் வரா இருந்தார். அவன் மேல கை வச்சாங்களாம். அவர் உடனே எஞ்சி நல்ல மாதிரி ஆகி ஓடிட்டார். அது வரைக்கும் எஞ்சிக்க முடியாம இருந்தவர், அந்த இடத்துல இருந்து எஞ்சிக்க முடியாம இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? மேல கைதான் வச்சாங்களாம். உடனே எஞ்சி நல்ல மாதிரி ஆகி போயிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தியானத்தில் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ மாத்திரைகள், மருந்துகள், குளுக்கோஸுகள் இது மாதிரி வேலை செய்யாத வேலையெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவங்க தன்னுடைய கையால என்ன செய்வாங்க? அவ்வளவு பெரிய பவர் நிறைவேற்றுவாங்க, நோயை துரத்திடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காட்டினாங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பகதாதில் ஒரு மாபெரிய ஆன்மீக சிங்கம். இவங்க காலத்துல வாழ்ந்தவங்க ஒரே கூட்டாளியா இருந்தவங்க தான் அதி இப்னு முசாஃபிர். இவங்களும் முஹியுத்தீன் ஆண்டவனுடைய காலத்துல உள்ளவங்களாம். பகதாதிலே அதி இப்னு முசாஃபிர் வரும்போது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வரவேற்பே கொடுத்தாங்களாம். பெரிய மினிஸ்டர் வந்தா நம்ம இப்படி வெளியே ஊர்ல இருந்து வரவேற்பு நிற்போமா இல்லையா? அதே மாதிரி அதி இப்னு முசாஃபிர் வர்றாரு. ஏன்னா பகதாதுல இருக்கக்கூடிய மாபெரும் ஞானி. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நல்ல பெருங்கொண்ட நல்லவங்க எல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. அதுல பகதாதை எடுத்த முத்துக்கள்ல அதி இப்னு முசாஃபிரும் ஒரு ஆளு. இவங்க அதி இப்னு முசாஃபிர், இவங்க மூசா ஜுவலி, இவங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ல உள்ளவங்க, பகதாதினுடைய ஒரே நண்பர்கள். இவங்க இது மாதிரி அலி இப்னு வஹபு ரபியை, இந்த 3 பேரும் ஒன்னாக ஒரு பாறையில கிழக்கத்திய நாட்டுல இருக்கக்கூடிய சுக்ரியா மலைன்னு ஒரு மலை இருக்கு. கிழக்கத்திய நாட்டுல சுக்ரியா மலை என்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தான். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உட்கார்ந்தது யாரு? அலி இப்னு வஹபு ரபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிற 2 பேர் மூசா ஜுவலிங்கிறவங்களும் அதி இப்னு முசாஃபிர் 2 பேருமே மைதீனாண்ட காலத்துல உள்ளவங்க தான். இந்த அலி இப்னு ரபியை பார்த்து கேக்குறாங்க, தௌஹீதுன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற அந்த பக்கத்துல அந்த சுக்ரியா மலைன்னு ஒரு மலை இருந்துச்சா இல்லையா, அந்த மலையை கையை காட்டிட்டு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பாறை 2ஆ பிளந்துட்டு, அல்லான்னு சொன்ன உடனே 2ஆ பிளந்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பாறைக்கு இடையில மக்கள் தொழுதுட்டு இருக்காங்களாம். இன்னைக்கும் போய் பார்த்த ஜியாரத்துக்கு போனா அந்த இடம் எப்படி இருக்கு, நடந்து முன்னாள் ஒன்னா இருந்தது. இந்த அல்லாஹ் என்று சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ் என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு சிரிப்பே வருது. சிரிச்சுக்கிட்டே சொல்றவங்க நிறைய பேர் இருக்கான். 3 இடத்துல சிரித்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். நாம் ராஜி சொல்லுவாங்க, 3 இடத்தில் சிரிப்பது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், 3 இடத்தில் தூங்குவது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். தொழுகையிலே தூங்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். தொழுகையில ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தாரு. சொன்னாங்க, ஒண்ணு தொழு, ஒண்ணு தூங்கு. நீ தொழுவுறியா தூங்குறியா? வேண்டாம் வெறுப்பா வேலை பண்ற மாதிரி இருக்கு. தூக்கம் வந்தா தூங்கிரு, தக்பீர் அவுத்துட்டு. அது மாதிரி தொழுகையில தூங்குறது, திக்ர் மஜ்லிஸ்ல தூங்குறது, அல்லாஹ்வை நினைக்கிற இடத்துல தூங்குனா மலக்குமார்களே சாபம் விடுவாங்க. ஏன்டா அல்லாஹ்வை நினைக்கிற இடத்துல வந்து சோம்பேறியுமே உட்கார்ந்துருக்கான், கழுத பையன் நினைப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி திக்ர் மஜ்லிஸ்ல தூங்குறது, தொழுகையில தூங்குறது, மக்ரிப் தொழுது தூங்குறது,
மகரிப் தொழுது தூங்க இஷா கலாவிரும்லங்க. இஷா அதுக்கடுத்து இஷா இருக்கு, அப்படி நீண்ட நிலையம் தூங்கிட்டா இருந்தா எஞ்சிக்க வச்சுவே நீ. அப்ப அந்த மாதிரி ஒரு தொழுகையை கலாவாய்க்கிறோம். அதே மாதிரி சில 3 இடத்துல இதுக்கு சிரிக்கிறது நமக்கு அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு தொழுகையில சிரிக்கிறது. தொழுகையில சத்தம் போட்டு சிரிச்சா தொழுகை கூடாது, முடிஞ்சிடும். சும்மா சத்தம் இல்லாம சிரிச்சா தொழுகை கூடாது, கூடும். ஆனாலும் தொழுகை சிரித்தால் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். திக்ர் மஜ்லிஸ்ல சிரிக்கிறது, ஜனாசா ஊர்வலத்துல சிரிக்கிறது. சொந்தக்காரன் எவ்வளவு வழியில வருவான், சொந்தக்காரன் எத்தனை பேர் எவ்வளவு மன உளைச்சல்ல வருவான், அங்கிருந்து நிறைய பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அவங்க கதைய. ஆக நீ அங்க வந்ததுக்கே அர்த்தம் இல்லையே. ஒரு ஆறுதலுக்கு வந்து நிக்கிறான், அங்க நின்று உங்க நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கான், நிறைய கபர்ஸ்தான்லயே சிரிச்சிட்டு இருக்கான். எதுக்கு சொல்றோம்னா திக்ருக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது. அது சும்மா எல்லாருமே எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி உள்ள ஒழுக்க முறைகளோடு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு பக்தி உள்ள ஒரு திக்ருகளாக அல்லாஹ் நம்முடைய திக்ரை ஆக்கியருள் புரிவானாக. சில பேர்களை பத்தி எழுதுறாங்க, அலியுல் அப்பாஸ்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க திக்ரு செய்த சுப்ஹானல்லாஹ் சொன்னா உள்ளமும் சுப்ஹானல்லாஹ் ஒரே நேரத்துல 2 சவுண்ட் கேட்குமா. அலியுல் அப்பாஸின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. 945ல வாழ்ந்தவங்க மிஸ்ர் நாட்டுல. சுப்ஹானல்லாஹ்னா ஒரு சவுண்ட் தானே கேக்குது. சுப்ஹானல்லாஹ்னா ஹார்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குமா, நாவல்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குமா, 2 சவுண்டு. எல்லாரும் பக்கத்துல உள்ள நினைச்சுக்கிறாங்களா, 2 பேர் சொல்றாங்களா, ஒரு ஆள் சொல்றாங்களா? பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாரா, 2 பேர் நிக்கிறாரா? 9ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகத்தை கலைக்க கொண்டிருந்த அப்துல் வஹாப் ஷாரானி சொல்லுவாங்க, ஒரு நைட்டு அவங்க பெரியவங்க இடத்துல தங்கியிருந்தேன், 2 சவுண்ட் கேட்டே இருந்துச்சு. இல்ல 2 பேர் இருப்பாங்களாம், போய் பார்த்தா ஒரு ஆளு தான் அங்க திக்ர் செய்யறாங்க, உள்ளமும் சேர்ந்து செய்து என் காதாலேயே கேட்டேன். அப்துல் வஹாப் ஷாரானி அந்த நைட்ல அவங்க பாருங்க, பிரிட்டிஷ்காரன் காலத்துல இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்னாங்க. ஒரு வீட்டையே தீ வச்சு, உள்ள இருக்கும்போது வீட்டையே தீ வச்சுட்டான். ஆனா வீட்டுல இருந்து அப்புறம் பார்த்தா வீட்டுல அவங்க இல்ல. அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு தெரியல. அவங்க திக்ர் செய்து அவங்க பாயும் சேர்ந்து திக்ர் செய்யுமா. யாரு? இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கி இருக்காங்களே, இவங்க வடநாட்டின் பெரிய மேதை. இவங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னா பாயும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட திக்ர் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பவரான திக்ரை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.